இருக்கா, நாம் இல்லாமல் அதில் நாமும் ஒருத்தராகவே இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட பலம். அதனால் இங்கே கற்பனை பண்ணி ஒருத்தர் எழுதி வச்சுன்னு சொல்லி அதெல்லாம் வேண்டாம். அப்படி ஒரு நிதர்சனமான சரித்திரம் அவரோட சரித்திரம். அதில் மகா ரசிகர் மகா பெரியவா அப்படின்னு ஒரு தலைப்பு இங்கே கொடுத்தா. நெய்வேலி சார் கேட்டார் என்கிட்ட, மகா ரசிகர்னு சொல்லலாமா அப்படின்னு. நான் சொன்னேன் மகா ரசிகன்னு சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா இருன்னு மரியாதையை சொல்கிறலாம், இப்போ இன்னுன்னு மட்டமாக சொல்லலாமா, மரியாதை குறைவானா இல்லை. இந்த மரியாதை மிகுந்ததுன்னா அது நெகட்டிவாக போயிடும். பகவானை சொல்கிறான், அப்பனே பகவானே ராமா அப்படின்னா வாடா போடான்னு அவனை சொல்கிறோம்னா அண்ணே மரியாதை குறைவாக சொல்கிறதில்ல. மரியாதை மிகுந்ததுனாலும் நெகட்டிவாக போகிறது. ஆனந்தம் மிகுந்ததுன்னா உன்னை கண்ணிலேயும் தண்ணி வந்துடுறது. அது மாதிரி மகா ரசிகன் மகா பெரியவா அப்படின்னு இந்த தலைப்பு இது மாதிரி போட்டிருக்கு, பரவாயில்லையா அப்படின்னர். அந்த தலைப்பையே நான் ரசித்தேன். ஏன் அப்படின்னா மனிதர்களுக்கு அவசியம் இருக்க வேண்டிய ஒரு குணம், முதல் குணம் என்னென்னா ரசனை, ரசிகத்தன்மை இருக்கணும். எதுக்கு இருக்கணும் அப்படின்னா எவ்வளவுக்கு அவ்வளவு ரசிகத்தன்மை இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்ல விஷயங்கள் வளரும், கலைகள் வளரும். ரசிகர்களே இல்லைன்னா மெட்ராஸில் டிசம்பரில் அவ்வளோ மியூசிக் சீசன் கச்சேரி தெருக்கு தெரு நடக்கிறது அப்படின்னா அத்தனை பேர் கேட்கறதுக்கு ரசிக்கிறதுக்கு ஆள் இருக்கிறதுனால தானே கச்சேரி நடக்கிறது. இல்லையா ஒத்துருமே வரலன்னா 10 பேர் வந்தாக்க எந்த சபாவனா அடுத்த தரம் கச்சேரி நடத்துமா, நடத்தாது. அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் ரசிகர்கள் இருக்கணும், ரசனை இருக்கணும். இந்த மனிதர்களுக்கு இந்த ரசனைங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ரசிகத்தன்மை இல்லைன்னால் அவர்களும் மனிதர்களாக இருக்க மாட்டார்கள், விலங்கினமாக போயிடுவா, கலைகளும் இல்லாத போயிடும். அதனால் மகா ரசிகன் அப்படின்னா தியாகபிரம்மம் சொல்கிற ராமனை பார்த்து ரசிக சிகாமணி அப்படிங்கிற டைட்டில் கொடுக்குற ராமருக்கு. ரசிகர்களே நீ தான் தலை சிறந்தவன் அப்படி. ஏன் அப்படின்னா அந்த ராமன் அவ்வளோ ரசிக சிகாமணியாக இருந்ததுனால தான் தியாகபிரம்மம் இவ்வளவு கீர்த்தனம் பாடினார். அவர் ரசிக்காத எவர் பாட்டுக்கு எங்கேயானு தூங்கி விழிஞ்சிருந்தார்னா தியாகபிரம்மம் அடுத்து 2வது பாட்டு எழுதியிருப்பா மாட்டார். அடைச்சி உனக்கு போய் பாடினேன் பேர், நீ பாட்டுக்கு மூஞ்சியை தொங்க போட்டுன்னு உம்மனை உட்காண்டிருக்க அப்படின்னு. அந்த ரசம்ங்கிறது என்ன அப்படின்னா பெரிய கடல். அந்த ரசக்கடல் தான் சாட்சாத் பெரியவா. அவர்களோட அந்த ரசிகத்தன்மையில் ஒரு சிலதை நாம் பார்க்கலாம். யோஜனை பண்ணே வந்தேன், இந்த பெரியவாளோட ரசிகத்தன்மையை எந்த விஷயத்தில் அவர் ரசிகர்னு சொல்கிறது அப்படின்னா எந்த விஷயமாக இருந்தாலும் ரசிப்பா. அதுதான் பெரியவாளோட ஸ்பெஷாலிட்டி. சாதாரணமாக நமக்கெல்லாம் ரசிகத்தன்மை இருக்கும், ரசனை இருக்கும். எப்படி இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே தான் இருக்கும். இப்போ சங்கீதக்காரன்னா சங்கீதத்தில் மட்டுமே தான் இருக்கும். அவளுக்கு வேத கோஷம்னா அந்த ஓடுவா. இல்லை வேறு ஏதானும் ஒரு கலைன்னா அவர்களுக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்காது. ஒரு ஆர்டிஸ்ட்னா உடனே எங்கே பார்த்தாலும் அது இதை பார்த்தாக்க பெயிண்ட் பண்ணலாமான்னு தான் அவர் புத்தி போகும். இப்படி ஒவ்வொரு ஏரியாவில் அவர்களுக்குன்னு தனியாக ஒரு ரசிகத்தன்மை இருக்கும். அந்த ஏரியா விட்டு மேபி 1-2 துறையில் இருக்கலாம். ஆனால் பெரியவாள்கிட்ட என்னென்னா எல்லா துறையும் ரசித்த ஒரே மகா ரசிகன் மகா பெரியவா தான். யார் வேணால் போட்டுமே, பெரிய வேத பண்டிதர் போனால் அவரோட மணிக்கணக்காக பேசிட்டுப்பா. இல்லை வேடிக்கை என்னென்னா வெறுமனை வெட்டி பேச்சு கிடையாது. பெரிய வேதத்தில் கரை கண்டவர் போயிருப்பார், அவரோட மணிக்கணக்காக பெரியவா பேசியிருந்தா அவர் வெளியில் வரத்தே என்ன சொல்லுவார்னா, அப்பா புதுசாக பெரியவா விஷயம் சொல்கிறா இந்த வேதத்தை பற்றி. இத்தனை நாள் அவர் வேதத்தையே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க லைஃப் லாங், அவருக்கு தெரியாத விஷயம்லாம் பெரியவாள்கிட்ட போனோன்னு வரும். பெரிய வேத வித்துக்கள்லாம் சேர்ந்து நடந்துட்டுருக்கு. வேத பாராயணம் நடந்துருந்தது. ஒரு கிழவர் வேதம் சொன்னார், அடுத்தது ஒரு பையன் வேதம் சொன்னான். அந்த கிழவனோட பேரன் அவர் வேதம் சொன்னவர். அந்த கிழவர் வேதம் சொல்லி முடித்தோடனே, வேத கோஷம் முடிஞ்சோடனே இந்த பேரன் சொன்னோடனே பெரியவா கேட்டால் இந்த கிழவரை பார்த்து, இவன் உன் பேரன் தானே அப்படின்னா. ஆமாண்ணா. இவன் உங்ககிட்ட படிக்கலையா அப்படின்னு. அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்ன நம்மள்கிட்ட படிக்கலையான்னு என்னமோ சொல்கிறாரே கரெக்டாக அப்படின்னு. அவர் சிரிச்சுன்னே சொன்னால், ஆமாம்மா எங்கிட்ட படிக்கலை அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இல்லை அவன் அப்பாவுக்கு கல்கத்தாவில் உத்தியோகமாக போயிடுத்து, அதனால் இவனும் பிறந்து வந்தது கல்கட்டாலேயே, நான் இங்கே எங்கேயோ கும்போணத்தில் இருக்கேன்,
அதனால் அவன் கல்கட்டாலே கற்றுண்டான். அங்கே ஒரு வேத பண்டிதர்கிட்ட கற்றுண்டான். எங்கிட்ட அவனை கற்றுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லாத போயிடுத்து, அவன் அங்கேயே கற்றுனுட்டான் அப்படின்னு. அதான் பார்த்தாலே தெரியுறது அப்படின்னு. என்ன இந்த பையன் நெத்தியில் எழுதி விட்டுருக்கா, கல்கத்தாவில் வேதம் படித்தவன், இவர் கும்போணத்தில் வேதம் படித்தவர்னு அப்படின்னு. இப்போ இவருக்கு பெரிய பண்டிதர்கள் சபை, அவளுக்கெல்லாம் ஆச்சரியம், அந்த எப்படி ஒரு சின்ன ஒரு சட்டில் விஷயம் இதை எப்படி பெரியவா கண்டுபிடிச்சா அப்படின்னு. நாமளாக இருந்தால் உடனே பெரிய ஞான திருஷ்டி மகான் அப்படின்லாம் நினச்சிருப்பான். அதுதான் இல்லை. பெரியவா என்ன சொன்னால், அதை கண்டுபிடிச்ச டெக்னிக்கை அவளே தானே வெளியில் விட்டானு. உடனே சொன்னால், அவர் சொன்ன ஆச்சரியமாக இருக்குது, பெரியவா எப்படி இதை கண்டுபிடிச்சானே அப்படின்னா. அதுக்கு என்ன ஆச்சரியப்படுவானே அப்படின்னா, பெரியவா எப்படி கண்டுபிடிச்சேன்னு உனக்கு தெரியணும் அவ்வளோதானே அப்படின்னா. இப்போ நீ ஒரு பஞ்சாதி சொன்னே, நீ சொல்லு அதை அப்படின்னார். அவர் உடனே அக்னிமேலே புரோஹிதம் ஆரம்பித்தார். ஒரு இடம் வந்தது, நிறுத்து அப்படின்னா. இப்போ பேரனை நீ சொல்லு இதையே அப்படின்னார். அவன் உடனே ஆரம்பித்தான், அக்னிமேலே புரோஹிதம் நிறுத்து அப்படின்னா. 2 பேரையும் ஒரு எழுத்து வந்தது, அதோட நிறுத்த சொன்னான். 2 பேரையும் நிறுத்தினா. உடனே எல்லாத்தையும் கேட்டால், இப்போ தெரியறதா 2 பேரும் சொல்கிறதுக்கு வித்தியாசம் அப்படின்னா. எல்லாரும் 100கணக்கான பேர் உட்காந்து மண்டையை உடச்சிக்கிறா. இவர் சொன்னதுக்கு அவரும் என்ன அக்னிமேலே புரோஹிதம்னு சொல்லிக்க, இவனும் அக்னிமேலே புரோஹிதம். இதில் என்ன இப்போ வித்தியாசத்தை கண்டுபிடிச்சது அப்படின்னா, ஒருத்தராலையும் கண்டுபிடிக்க தெரில. எங்களுக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியலையே. ஒருத்தரையே கேட்குறேன், உனக்கு தெரிஞ்சுதா அப்படின்னா. இன்னொரு தரம் சொல்லு சொன்னேன். இது மாதிரி 10-12 தரம், தாத்தா 10 தரம் சொல்கிறார், பேரன் 10 தரம் சொன்னால் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கான். ஒருத்தராலே உனக்கு புரிஞ்சுதான், உனக்கு புரிஞ்சான்னு ஒருத்தருக்கும் தெரியல. இதுக்கு மேலே அது எப்படி ஊனி பார்க்குறது, கண்டுபிடிச்ச ரகசியம் தெரியல. உடனே பெரியவா சொன்னால், சரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவா அப்படின்னா. அக்னிமேலே புரோஹிதம் அப்படின்னு அவர், நீ தம் அப்படின்னு அவன் பாரு, நீ சொல்லு அப்படின்னா. அக்னிமேலே புரோஹிதம் அப்படின்னா. இவர் தம்முங்கிற தம்னா அவ்வளோதான். பற்றியா, நீ தம்முன்னு முடிக்கிறதுக்கும் அவன் தம்முன்னு முடிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது பாரு அப்படின்னா. இவ்வளவு தூரம் அதை கிட்டக்க போய் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு காமிச்சோன்னு தெரிஞ்சுது. ஆமாம், நான் தம்முங்கிறேன், அவன் தாம்ங்கிறான் அப்படின்னா. அதான் கேட்டேன், உங்ககிட்ட அவன் அத்தியானம் இல்லையோன்னு. ஏன்னா நீ சொல்லி கொடுத்துருந்தா அதே தம்மை தானே சொல்லி கொடுத்துருப்ப, அவன் வேறு யாரோ சொல்லி கொடுத்ததானே தாம்னு சொல்லித்தர. இப்படி யாராவது நம்ம பேசுகிறதுல கண்டுபிடிக்க முடியுமா, பாடுறதுல கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா. எவ்வளவு ஒரு ஷார்ப்பாக இருந்தால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா. இது பார்த்தாக்க நாமளாக இருந்தால் இப்படியே பார்த்துணுமா, வாயே பார்த்துன்னு தான் கண்டுபிடிக்கலாமான்னு அப்பவும் கோட்டை விட்டுருவோம். பெரியவா என்ன தெரியுமா பண்ணுவா, இவா 2 பேரும் சொல்லிட்டே இருக்கிறதே அடுத்த வாரோட பேசிகிட்டே இருப்பா. ஆனால் அங்கே தாம்ங்கிறது உடனே காதில் வாங்கிடும். அப்படி ஒரு மகாமேதை, மகாரசிகன். என்ன அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லை, எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதில் முழு மனசோடு ஈடுபட்டால் எல்லாருக்கும் இந்த திறமை தானே வரும். அதுதான் பெரியவாளோட ரசிகத்தனம். இது மாதிரி வேத வித்துக்கள்லாம் ஆச்சரியமாக இருக்கும். வேதத்தில் கரை கண்டவர்கள்லாம் கூட தங்களுக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் போய் பெரியவாள்கிட்ட தெரிஞ்சுன்னு வந்தது பெரியவாளோட மேதா விலாசத்துக்கு பெரிய சாட்சி. இப்படி வேதம்தான் இல்லை, சாஸ்திரம், புராணம், இதிகாசம், சங்கீதம், நாட்டியம், சட்டம், அரசியல், இன்னும் மருத்துவம், எந்த விஷயமாக இருந்தாலும் அந்தந்த துறையில் உள்ளவர்கள்லாம் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு மகாரசிகன் சாட்சாத் பெரியவா. நீதிபதி MM இஸ்மாயில் இருந்தார். கம்பராமாயணத்தில் எவ்வளவு பெரிய மகா மேதை அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம், உலகம் அறிஞ்ச விஷயம். அதே மாதிரி பெரியவாளோட பக்தர்களில் தலை சிறந்த முதன்மையான பக்தர் நீதிபதி அவர்கள். அசாத்திய பிரியம் பெரியவாள்கிட்ட. அதே மாதிரி பெரியவாளுக்கும் அவற்றை அளவில்லாத அன்பு. மணிக்கணக்காக பேசின்னு இருப்பாள். ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நீதிபதி கார்லேயே காத்துன்னு இருப்பார். 1 மணி நேரம் 2 மணி நேரம் காருக்குள்ளேயே உட்காந்துருப்பார். பெரியவா உள்ளவான்னு கூப்பிட்டா தான் உள்ளே போவார். நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்கோ அப்படிம்பார். பெரியவா தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுன்னு அவரை வர சொல்லு அப்படின்னா தான் உள்ளே எய்த்தாப்பில் பெரியவா உட்காருன்னு சொன்னால் உட்காருவார். அப்படி அவ்வளோ மரியாதை உள்ளவர். ஒரு நாளைக்கு பேசி நிற்கிறதே பெரியவா, நம்ம தமிழில் ஒரு பழமொழி உண்டோ இல்லையோ, பாம்புன்னு தாண்ட முடியல, பழுதுன்னு முதிக்க முடியலன்னு ஒரு பழமொழி உண்டு. அதாவது ரோட்டில் போகிறோம், அரைகுறையாக இருட்டாக இருக்குது, கொஞ்சம்தான் வெளிச்சம் இருக்குது, அந்த போதுமான வெளிச்சம் இல்லை, அந்த இடத்துல எப்படி என்னமோ அப்படி நெடுஞ்சாப்பில் கிடக்கு. பார்த்தா இந்த நெடுஞ்சின்னு இருக்கிறத பார்த்தா பாம்பு மாதிரி இருக்குது,
ஆனால் உடனே ஒரு புத்தி சொல்கிறது, இந்த இடத்துல போய் ராமாவரம் ஹைரோடில் போய் எங்கேயானு பாம்பு வருமா, இது எதானு கயிறாக இருக்கும் அப்படின்னு உடனே நமக்கே தோன்றுறது. ஆனாலும் பயமாக இருக்குது. கயிறுன்னு காலை வச்சுட்டா நிஜமாகவே பாம்பாக இருந்து போட்டுருத்துனா என்ன பண்ணுறது, பயமாக இருக்குது. சரி, எதுக்கும் ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாமே, கயிறாக இருந்தாலும் சரி பாம்பாக இருந்தாலும் சரி தாண்டியே போயிடுவோம்னாக்க, இப்படி நம்ம தாண்டுற சமயத்தில் யாரானு சின்ன பையன் பார்த்துட்டு ஐயா மாமா பயந்தாங்குழி கயத்தை பார்த்துன்னு பயந்துட்டு தாண்டுறார் அப்படின்னு பரியாசம் பண்ணால் என்ன பண்ணுறது. அதனால் அதுக்கும் யோஜனையாக இருக்குது. தவிச்சுன்னே நிற்கிற, இதை தாண்டி விடலாமா இல்லை முதிக்கலாமா, தாண்டலாமா முதிக்கலாமா, இது நிஜமா பொய்யா, நிஜம் பாம்பா பொய் பாம்பா தெரியாத இப்படி குழம்புறாப்பில் இருக்கு இல்லையா. இந்த பழமொழிக்கு இதான நம்ம அர்த்தம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இதுதான் இல்லை. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த மாயா உலகத்தில் நாம் எல்லாரும் என்ன பண்ணுறோம், இந்த வாழ்க்கையே நிஜம், இந்த உலகமே நிஜம்னு நினச்சின்னு இருக்கோம். பார்த்தா நிஜம் மாதிரி இருக்குது. உடனே பெரிய ஞானிகள்லாம் சொல்கிறாளே இதெல்லாம் பொய் மாயே அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுடுவோன்னா விடவும் முடியல. இதை மாயேன்னு ஒரேடியாக விட்டு தொலைக்கிறதா, இல்லை பாம்பு மாதிரி இருக்குன்னு பிடிச்சிக்கிறதா, ரெண்டும் புரியாத திண்டாடுறோம் இல்லையா. இப்படி எதனாலன்னா அஜ்ஞானம்ங்கிற இருட்டில் நாம் இருக்கிறதுனால இது பாம்பா பழுதா இல்லை உண்மையா பொய்யான்னு தெரியாத இருக்குது. அதை குறிக்கிறது தான் இந்த பழமொழியோட உள்ள அர்த்தம். இப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, இந்த அறகுறை இருட்டாக இருக்கிறதுனால வெளிச்சம் இல்லாததுனால தானே இது பாம்பா பழுதான்னு தெரியாத இருக்குது. அதே ஒரு டார்ச்சை போட்டு அடித்து பார்த்துட்டா பாம்பா கயிறான்னு தெரிஞ்சுடுறது. அப்போ என்ன டார்ச் அடித்தா இந்த உலகம் இந்த வாழ்க்கை மனித ஜென்மா உண்மையாக பொய்யான்னு தெரியும்னா, ஞானம்ங்கிற வெளிச்சத்தை தூக்கி போட்டோம்னா, ஞான ஒளி வந்துடுத்துனா இது நிஜமாக பொய்யான்னு தெரிஞ்சிடும். அதை குறிக்கிறது தான் இந்த பழமொழியோடு. இதை பற்றி சொல்லிவிட்டு பெரியவா சொன்னால், அதனால் இப்படி இருக்குது. இந்த ஓமையை வச்சு கம்பர் எங்கே பாடியிருக்கார் அப்படின்னா, நீதிபதி மேலேங்கழையும் பார்த்தார் பெரியவாளை. ஏன்னா அவர் ஏதோ பெரியவா ஏதோ கதை சொல்ல போகிறாராக்கும் நினச்சினா ஆவலாக கேட்டுட்டா, திடீர்னு இத்தனையும் சொல்லிவிட்டு இந்த ஓமானத்தை வச்சு கம்பர் எங்கே பாடியிருக்காருன்னு கேட்டால், ராமாயணம் 7 காண்டம் பாடினார், இதில் எந்த பாட்டுன்னு இனிமேல் தேடுறது, எந்த காண்டம்னு தேடுறது. உடனே அடுத்தது இது சொல்லியிருக்காரோ இந்த உமையை வச்சு அப்படின்னார். நீதிபதி பார்த்தார். ஏன்னா பெரியவாளோட நல்லா பழகினவரோ இல்லையோ தெரியும், அதனால ஜாகிரதையாகிட்டார். அப்போ அப்படி இல்லாத பெரியவா கேள்வியை கேட்பாளா, அதனால இருக்கும் ஆனால் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னார். தாராளமாக பாறேன் அப்படின்னா, புஸ்தகத்தை தான் பார்க்கணும் அப்படின்னார். ஏதோ கொண்டு வர சொல்கிறேன்னா லைப்ரரியிலேருந்து 7 காண்டம் கம்பராமாயணம் வந்துடுத்து, வரிசையாக இருக்குது 1 2 3 7. இப்போ பாரு அப்படின்னா, இப்போ எதில் பார்க்குறது, முதல்ல அயோத்தியா காண்டத்தை எடுக்கிறதா இல்லை யுத்த காண்டத்தை எடுக்கிறதா? 7ஆம் காண்டத்தில் நம்ம பாட்டுக்கு தேடின்னு அது 1ஆம் காண்டத்தில் இருந்தால் என்ன பண்ணுறது? இப்போ டைம் தான் வேஸ்ட் ஆகும். இப்போ 7 காண்டத்தையும் படித்து தான் ஆகணும், படித்தா தான் சொல்ல முடியும். அது கிடைக்கிற வரைக்கும் படிக்கணும். பார்த்தா இப்படி கொஞ்சம் நேரம் சொன்னால், ஒரு காலம் இதில் இருக்குமோ, இந்த காண்டத்தில் இருக்குமோ, அந்த சரி காண்டத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டாலும் அது எந்த சர்க்கம்னு தேடுறது? அயோத்தியா காண்டத்தில் இருக்குன்னா இத்தனை பெருசு இருக்குது, அதில் இனிமேல் எங்கேன்னு தேடுறது? இப்படி கொஞ்சமாக பெரிய வேணும்னா கிட்டக்க வந்தால் இந்த காண்டத்தில் இருக்குமோ பாரு அப்படின்னா, உடனே இத்தனாவது சர்க்கத்தில் வருமோன்னு பாரு அப்படின்னா, அங்கே வரலாமோ அப்படின்னா, இப்படி கிட்டக்க வந்து கண்ணாமூச்சி ஆடி கடைசியில் இந்த பாட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நீதிபதி கண்ணில் அம்பல்ல அந்த பாட்டு. பெரியவா சொன்ன பாட்டை எடுத்தால் டான்னு இதுதான் இருக்குது. அவர் என்ன பண்ணுறார், பாம்பு மாலை அப்படின்னு சொல்கிறார். பாம்பு பழுதுன்னு சொல்கிறாத பாம்பு மாலையாக நினச்சின்னு மாலை பாம்பு அப்படிங்கிற உமையத்தில் சொல்லி அந்த பாட்டு எழுதுக்கு. இது அமிட்டுது, அப்பாலாம் அமிட்டுருத்து, ஆமாம் இதான் வந்துச்சு, இதானே அப்படி, ஆமாம் அப்படின்னு. இப்போ நீதிபதி சொல்லி ஆச்சரியப்பட்டார். அவர் சொன்னார், தினம் நானும் மேடை வேடையாக கம்பராமாயணத்தை பேசின்னு இருக்கோம், ஆனால் இப்படி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி இந்த பாட்டு எங்கே இருக்குதுன்னு சொன்னால் அந்த கம்பராமாயணத்தை நாள் முழுக்களும் பெரட்டின்னு இருக்கிறவா, லைஃப் லாங் பெரட்டின்னு இருக்கிறவாளால் சொல்ல முடியல. என்றைக்கோ ஒரு நாளைக்கு கம்பராமாயணத்தை புரட்டின பெரியவா டான்னு எடுத்து சொல்கிறான்னா எப்பேற்பட்ட மகா மேதையாக இருந்தால் சொல்ல முடியும். இது ரொம்ப சிம்பிள். இதை மாதிரி இன்னும் இதை விட விஷயம்லாம் கண்ணாமூச்சியெலாம் ஆடி இருக்கா பெரியவா.
நீதிபதி சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை, இத்தனை நாள் நான் ஏதோ கொஞ்சம் கம்பராமாயணம் படிச்சிருக்கேன்னு நினச்சின்னேன், இன்றைக்கி தான் ஆரம்பிக்கணும் கம்பராமாயணம் படிக்கணும்னு ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டேன். அப்படி நாம் படிக்கிறதுக்கும் நாம் பார்த்ததுக்கும் நாம் பேசுகிறதுக்கும் பெரியவா பார்த்ததுக்கும் பெரியவா படித்ததுக்கும் பெரியவா ரொம்ப வித்தியாசம். அப்படியே விசிபிளாக தெரியும், கண் எதிர்க்க தெரியும். இதெல்லாம் நீங்கள் தெய்வத்தின் குள்ள எடுத்து பார்த்தீங்கன்னா கண் எதிர்க்க உங்கள் சீனில் ஓடும், வீடியோ பார்க்குறாப்புல ஓடலாம். நான் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரத்தை ரொம்ப சிம்பிளாக சொன்னேன். இதை பார்த்தேன்னா பக்கம் பக்கமாக இருக்கும். அதை படித்தேன்னா உங்கள் கண்ணு முன்னால் குதிரை போகிறது, யானை போகிறது, அவர் இங்கேருந்து பேசுறது, இவன் இங்கேருந்து பேசுறது, பிள்ளையார் தும்பிச்சுக்கு நீட்டி அப்படிங்கிறதையே உங்கள் மனசு கண் முன்னால் நீள்றது தெரியும். அப்படி எப்படி வீடியோவில் போட்டு காமிச்சாப்புல பேசுவா, சொல்லுவா. அது அவரோட விசேஷமான ஸ்பெஷாலிட்டி. அப்படி சொன்னார். சரி, கம்பராமாயணம் தான் இல்லை, இது மாதிரி இன்னொரு உபன்யாசம் பண்ணுறவர். அவர் ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். அவர் என்ன பண்ணார், ஒரு பத்திரிகையை கொண்டு வச்சு பெரியவா அனுகிரகம் பண்ணும் அப்படின்னார். எதுக்காகனா அவர் 99 தரம் சுந்தரகாண்டம் உபன்யாசம் பண்ணிட்டார். இப்போ 100வது சென்டினரி உபன்யாசம் பண்ண போகிறார். அதனால பெரியவாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அப்படின்னு. ஏதோ 99 தரம் பண்ணிட்டேன், இப்போ நாளைக்கு 100வது உபன்யாசம் இருக்குது, பெரியவா அனுகிரகத்தில் பண்ணணும், அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு சொல்லி பத்திரிகையை வச்சார். பெரியவா கேட்டுண்டா. உடனே பத்திரிகையை வாங்கி படித்தா. நீங்கள் சின்ன ஒரு பிட்டு பேப்பரை கொடுத்தா கூட பெரியவா 1.5 மணி நேரம் படிப்பாத. இப்படி படித்து அப்படி படித்து டார்ச்சை வச்சு அடிச்சுன்னு படித்து பூத கண்ணாடியை வச்சுன்னு படித்து எல்லாத்தையும் படிச்சுட்டு, இப்போ சொல்லு நீ என்ன பண்ண போகிறேன்னு அப்படின்னா. இந்த கேள்வியே எப்பேற்பட்ட டேஞ்சரான கேள்வி. முதல்ல அவரே சொல்லிட்டார் 100வது உபன்யாசம் பண்ண போகிறேன்னு. போராத்துக்கு இந்த பத்திரிகையை வேற இவர் காமணி படிச்சிருக்கார், மேலே எங்கேயும் இத்தனையும் படிச்சுவிட்டு சீதைக்கு ராம சித்தப்பன்னு நீ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, தான் பண்ண போகிறத முதல்லையே சொல்லிவிட்டேன், எழுதி வேற வச்சேனே. எதுக்காக இந்த கிண்டல் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. அவர் அந்த பத்திரிகையில் போட்டிருந்தார், சோ அண்ட் சோ உபன்யாச சக்கரவர்த்தி மகாபெரிவா பிரேமி எல்லாத்தையும் பெருசாக போட்டு சுந்தரகாண்டம் 100வது உபன்யாசம்னு சின்னதாக போட்டிருந்தார். அதுக்கு இந்த கிண்டல். ஏன்னா அந்த பத்திரிகையை விழிஞ்சு விழிஞ்சு படித்தாலும் உன் பேர் தான் தெரியுது, உன்னோட பட்டம் தான் தெரியுது வழியே நீ என்ன பண்ண போகிறேங்கிறது விஷயம் சின்னதாக இருக்குது. என்ன ஒரு இதெல்லாம் தான் ரசிகத்தன்மை. அடுத்தவாளை எப்படி அவன் அந்த குறையை எடுத்து காமிக்கிறதுல கூட எவ்வளோ அழகாக காமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். அவர் பண்டிதராக இருந்தனால புரிஞ்சுன்னுட்டார். என்ன அப்படின்னா, இப்போ பெருமை யாருக்கு? நீ உபன்யாசம் பண்ணுறதுனால ராமருக்கு பெருமையா, இல்லை ராமர் கதையை சொன்னதுனால உனக்கு பெருமை வந்ததா? அவன் கதையை சொன்னதுனால தான் உனக்கு பெருமை வந்தது, புகழ் வந்தது, பட்டம் வந்தது, வீடு வந்தது, கார் வந்தது, எல்லாம் வந்தது. அதனால் எது பெருமையை கொடுக்கக்கூடியதோ அதை பெருசாக போட்டுண்டு அதுக்கு பாத்திரத்தை சின்னதானா போடணும். அது இல்லாத ரிவர்ஸில் இருந்ததுனால பெரியவா கேட்டா, இப்படி விழுந்து விழுந்து படிச்சுட்டு நீ என்ன பண்ண போகிறேன்னு சொன்னேன் அப்படின்னு. அவர் புரிஞ்சுன்னுட்டார், தப்பு தப்பு, இன்னுமே ராமாயணம்னு பெருசாக போடுறேன். உடனே அடுத்தது வந்தால் அவருக்கு புரிஞ்சுடுத்து, அவ்வளவுதான், அதுக்கு மேலே போகிறோம். என்ன சொல்லணுமோ அதில் கன்வே பண்ணுமோ பண்ணிட்டா பெரிய. உடனே அடுத்தது வந்துடுவா. சரி நீ அப்போதும் 99 பண்ணியிருக்கேன்னு சொல்லு அப்படின்னு. அடுத்த பாம் 99 பண்ணால் தானே 100 வரும். என்ன வர தானே பொய் கணக்கு சொல்லி எழுதியிருக்காரா? அப்போது உன்னை கேட்டால் தான் இதுக்கு சந்தேகம் தீரும் அப்படின்னு ஆரம்பித்தார். ஐயா ரொம்ப விவகாரம் பிடிச்சவர். ஆனால் எல்லா காரியமும் ஆரம்பிக்கிறதே இந்த பூனையும் பாலை குடிக்குமாங்கிறப்பல கண்ணு தெரியாத மாதிரியும் காது கேட்காத மாதிரியெல்லாம் ட்ராமா பெருசாக போகும். உடனே அவர் ஜாக்கிரதை ஆகிட்டார். நீ சொல்லு, இந்த சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயர் லங்கையில் போய் சீதையை தேடினாரோ இல்லையோ? ஆமாம், சுந்தரகாண்டமே அதானே, தேடினார். அவள் சீதை அசோகவனத்தில் தானே இருந்தா? ஆமாம். இவனுமே முதல்ல ராமாயணம் படிக்கிறாப்புல கதை கேட்குறவர். அதுக்கு ஏன் அசோகவனம்னு பேர் வந்தது அப்படின்னு ராவணனை போய் கேளுங்க. ஏன் அசோகவனம்னு வச்சேதானே? காந்தி பார்க்குன்னு வைக்கப்படாதா?
ஏன்னா ஒரே அசோக மரங்கள்லாம் நிறைஞ்சு இருந்தது, அதனால் அசோகவனம்னு பேர். அசோகம்ங்கிற மரங்கள் நிறைஞ்ச காடாக இருந்ததுனால அசோகவனம் அப்படின்னு. ஓஹோ அப்படின்னா அதுக்குள்ளே தான் சீதையை வச்சுருந்தான் ஆஞ்சநேயர் போய் தேடினார் இல்லையா? அதில் ஆமாண்ண தேடி கண்டுபிடிச்சிட்டார் இல்லையா அப்படின்னார். ஆமாம், ராமாயணம் அப்படி தான் வால்மீகி எழுதியிருக்கார். கண்டுபிடிச்சி ராமர்கிட்ட வந்து சொன்னதாக தான் தேடினார். அவர் மரத்து மேலே உட்காண்டு தானே தேடினார். ஏன்னா கீழே இறங்க முடியாது. கீழே இறங்கினா எமக்கிங்கரியெல்லாம் நிற்கிறா. ஒரே ஆன் த ஸ்பாட்டு ஆஞ்சநேயரை க்ளோஸ் பண்ணிடுவோம். அவ்வளவு டைட் செக்யூரிட்டியில் வச்சுருக்கான். அதாவது காற்று புகுந்தா கூட மடத்தில் இலை அசைஞ்சதுன்னா கூட எல்லோரும் உடனே அலர்ட் ஆகிடுவா. என்னமோ ஏதோ வந்திருக்கு அப்படின்னு, சீதையை தூக்கின்னு போகிறதுக்கு வந்திருக்குன்னு அவ்வளவு ஜாக்கிரதையாக வச்சுருந்தான் ராவணன். எப்பொழுதுமே இந்த திருடின்னு வந்த சொத்தை அப்படி தான் பார்த்துப்பா. ராப்பகலாக தூக்க முடியாத. ஏன்னா நம்மளோடது இல்லைன்னு தெரியும். இது என்றைக்கோ ஒரு நாளைக்கு போகிறதுங்கிறதுலையே இருக்கும். அது இன்றைக்கி போயிடுவா நாளைக்கு போயிடுவாங்கிற பயத்திலேயே இருக்கும். அது மாதிரி அவ்வளவு இருந்ததுனால சீதையை போய் தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிறது பெரிய காரியம் இல்லை. அதுவும் அவளை பார்க்குறதுங்கிறது அதோட பெரிய கஷ்டம். அந்த அசோகவனத்துக்குள்ளே போகிறதே பெரிய கஷ்டம். இன்னும் வால்மீகி சொல்கிறார், வருணன் வாயுலாம் ராவணனோட உத்தரவு கேட்டுன்னு தான் அங்கே போக முடியும். காற்று அடினா தான் அடிக்கலாம், இன்னும் வெயில் அடினா தான் அடிக்கலாம். அப்படி வச்சுருந்தான் அவன். அப்பேற்பட்ட ஒரு இடத்துல போய் இவர் போய் ஒரு உளவு அறியணும்னா இவர் எப்பேற்பட்ட கிங்கரனாக இருக்கணும். அதனால தான் அசாத்திய சாதக சுவாமின்னு அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்கிறோம்னா, இவர் பண்ணுறதெல்லாம் சும்மா சாதாரண சோட்டா மூட்டா பண்ணுற காரியம் இல்லை. அசாத்திய சாதக சுவாமின்னு ஒத்தராலையும் பண்ண முடியும். அவர் ஒத்தரால் தான் பண்ண முடியும். அப்படி போனார், பார்த்தார். அதனால் கீழே இறங்கினா இவெல்லாம் கண்டுபிடிச்சிடுவா. அதனால் எங்கேயோ ரகசியமாக இருந்துட்டு பார்க்கணும். அது எப்படி இருந்து பார்த்தார்? மரத்து மேலே தானே இருந்துன்னு பார்த்தார். ஆமாம் அப்படின்னா, அது எந்த மரத்தில் உட்காந்து பார்த்தார்? இன்றைய கேள்வி இதான் இந்த 100வது உபன்யாசக்காரருக்கு. அசோகவனத்தில் ஆஞ்சநேயர் சீதையை எந்த மரத்து கலையில் உட்காந்துண்டு பார்த்து விஷயம் கேதர் பண்ணினார். அவர் என்னென்னா 99 தூரம் உபன்யாசம் பண்ணியிருக்காரு, அதனால் படித்தவராக தானே இருக்கணும். அதனால சொன்னார், இதில் என்ன சந்தேகம்? ஷிம்ஷுபாகுங்கிற மரத்தில் உட்காந்து தேடினார் அப்படின்னு. ஷிம்ஷுபாகுன்னு ஒரு விருட்சத்து பேர், மரத்து பேர். அதில் உட்காந்து தேடினார்னு சுந்தரகாண்டத்தில் வருது. பெரியவா சபாஷ் அப்படின்னா, நல்ல வேலை. நாம் என்ன நினச்சினோம், அசோகவனம்னா அங்கே வெறும் அசோக மரம் மட்டும்தான் இருந்தது அப்படின்னு நினச்சிருப்போம். அதுதான் இல்லை. வால்மீகி வர்ணிச்சிருக்காங்க என்னென்ன மரம்லாம் இருந்தது, அதோட கலையெல்லாம் எப்படி இருந்தது, இலையெல்லாம் எப்படி, எல்லாத்தையும் கொட்டியிருக்கிறவர். அதனால ஷிம்ஷுபாகுல உட்காந்து தேடினார் அப்படின்னு. அப்பாடா நல்ல வேலை, நம்ம கேட்ட கேள்வியை மரியாதையை பதில் சொல்லிட்டோம். உத்தரவு வாங்கிக்கலான்னா, பெரியவா இரு, இப்போ தான் கேள்வியே ஆரம்பிக்க போகிறது. அவர் ஏன் ஷிம்ஷுபாகுவில் உட்காந்து தேடினார்? அடுத்த கேள்வி நான் என்ன பண்ண முடியும்? அவரை தான் கேட்கணும். ஏன் அதில் உட்காந்து வேறு இடம் இல்லையா? மேட்டா ஏன்னா ஷிம்ஷுபாகுவில் உட்காந்து தேடினான்னு ஸ்பெசிஃபிக்காக வால்மீகி சொல்லியிருக்கிறதுனால, ஆஞ்சநேயர் அந்த மரத்து கடையில் உட்காந்து தேடினா ஏதோ காரியம் இருக்கலாமோன்னு தோன்றது எனக்கு. நீ நன்னா படித்து 99 தூரம் அடுத்த வாழ்க்கெல்லாம் வேறு சொல்லியிருக்க, அதனால் உனக்கு தெரிஞ்சிருக்கோம். சொல்லேன் ஏன் அதில் உட்காந்து தேடினார் அப்படின்னார். அவர் பார்த்தார், என்னோட போராத காலம் இந்த சாமியார்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க வந்தேன் பாரு. ஏதோ 100 தரம் உபன்யாசம் பண்ணுவான், இந்த அக்ஷதையை போட்டான் குங்குமத்தோட்ட போ நிறையா பண்ணுன்னு சொல்லி அனுப்பாத. ஐஏஎஸ் கொஸ்டின் மாதிரி இது எதுக்கு இப்போ வேண்டாத கேள்வி. அவர் பார்த்தார், ஏன்னு என்ன சொல்கிறது அதுக்கு? அது மாதிரி அதுக்கு காரணம் வால்மீகி சொன்னதான் எனக்கு தெரியல அப்படின்னார். வால்மீகி சொல்ல வேண்டாம், நீ சொல்லேன் அப்படின்னு. இன்னும் அவருக்கு மட்டும்தான் இருக்குமே, நமக்கு இன்னும் கற்பனையெல்லாம் வராதா, இன்னும் புத்தி வேலை செய்யாதா, நீ சொல்லி பாரு அப்படின்னு. அவர் பார்த்தார், மாட்டின்னு விட்டார். இப்போ வேடிக்கை என்னென்னா, பெரியவா ஒரு கேள்வி கேட்டால்னா நன்னா வேலை செய்கிறோம் புத்தி கூட மழுங்கி போயிடும். திடீர்னு ஃபியூஸ் பண்ணாப்பில் போயிடும். உன் பெயர் என்ன அப்படின்னா திடீர்னு கோபாலன்னு எதான உடறாப்பில் ஆகிடும். அவர் பார்த்தார், தெரியாதனமாக வந்து மாட்டின்னு விட்டோம். இப்போது சீதை மட்டும் அசோகவனத்தில் மாட்டிக்கல, இவர்கிட்ட மாட்டின்னு இப்போ முழிச்சார். யோஜனை பண்ண என்னத்தை யோஜனை பண்ணுறது, இப்படி போச்சு மணிக்கணக்காச்சு. உடனே பெரியவா சொன்னால், அவருக்கு ஏதானும் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடணும். அவர் சொன்னார், என்னன்னு சொல்கிறது,
அது குரங்கோ இல்லையோ அப்படி தான் ஏதோ கலை தாவறது, அதனால் அதில் இருந்தது கிட்டக்க இருந்து பார்த்து போயிடுது அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம் அப்படின்னு. நீ அப்படின்னு சொல்கிறியா அப்படின்னார். ஆமாம், நான் அப்படி தான் சொல்கிறேன், அப்படி தான் எனக்கு தோன்றது அப்படி. சரி, அப்படியே வச்சுக்கலான்னா இது சாதாரண குரங்காக இருந்தால் பரவாயில்ல, இது நவவியாக்கரண பண்டிதனான்னா இருக்குது, இது பெரிய படித்த இதுவான்னா இருக்குது, சாதாரண லேசுப்பட்ட குரங்கா இல்லையே. புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதம் ஏகப்பட்ட தாட்புட்னு எல்லாம் இதுகிட்ட இருக்குது, நவவியாக்கரண பண்டிதனாக இருக்குது. அதனால இவ்வளவு ஒரு படித்த இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறோம் ஒரு காரியம் பண்ணினான்னா எதேச்சியாக ஒரு அர்த்தம் இல்லாத காரியம் பண்ண மாட்டான். அதனால எனக்கு என்னமோ தோன்றது, அவர் சிம்சுபாகுலேயும் உட்காந்து தேடினத்துக்கு ஏதோ காரணம் இருக்கும்னு தோன்றது அப்படின்னு. அதனால் நீ சொல்கிற சமாதானம் எனக்கு சரியாக படலை, இன்னும் கொஞ்சம் யோஜனை பண்ணு அப்படின்னார். அவர் பார்த்தார், இன்னுமே யோஜனை வேண்டாம், அனாவசியமாக நம்ம பண்ணு. அப்படி உட்காண்டாரோ பேசாத உட்காந்துட்டார். உடனே பெரியவா ஆரம்பித்தா, அதில் அந்த சிம்சுபாகுவோட லட்சணம் என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ வால்மீகி, ஆமாம் தங்கமயமான இலைகளாக இருக்கும் அப்படிலாம் அதோட கலர்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். வேறு ஒன்றும் இல்லை, ஆஞ்சநேயர் போய் பார்த்தார் அசோகவனத்தை. ஆச்சரியமாக இருந்தது. லங்கையை பார்த்தாலே ஆஞ்சநேயருக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்பேற்பட்ட அழகான நகரம், எப்பேற்பட்ட ஒரு லக்ஷ்மீகரமான இது, இப்பேற்பட்ட நகரத்தை, இப்பேற்பட்ட ஒரு தேசத்தை இப்படி சண்டை போட்டு ராமபாணத்துக்கு இரையாக போகிறதேன்னு ஆஞ்சநேயர் வருத்தப்பட்டார். அப்படி இருக்கிறதே இந்த அசோகவனத்தை பார்த்துட்டு அதோட கெடுபடியெல்லாம் பார்த்துட்டு, இதுக்குள்ளே நாம் சீதையிட்ட விஷயத்தை கேதர் பண்ணிட்டு மாட்டிக்காத போகணும்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு தூதனுக்கு லட்சணமே என்ன அப்படின்னா, அவன் விஷயம் கேதர் பண்ணுறானோ இல்லையோ மாட்டிக்க விடாது, அதுதான் முதல் சாமர்த்தியம். அதனால் இவர் பார்த்தார், இந்த ராவணனோட கெடுபிடிக்கு மீறி நம்ம வந்தது தெரியாத இருக்கணும்னா நம்ம வந்த சோடு தெரியாத இருக்கிறதுக்கு ஒரே இடம், சேஃப்டியான இடம் இந்த சிம்சுபாகு தான் அப்படின்னு தீர்மானம் பண்ண. ஏன்னா அதுதான் இவரோட உடம்பு கலருக்கும் அந்த இலை கலருக்கும் மேட்ச் ஆச்சு. இவருக்கும் காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம் அப்படின்னு இருக்குது, அந்த மரத்தோட கலரும் இவரோட ஸ்கின்னுக்கு மேட்சாக இருந்தது. அதில் உக்காந்துண்டா எதேச்சியாக இந்த காவலர்கள்லாம் தலையை தூக்கி பார்த்தா கூட மரமாக களையாக உடம்பான்னு தெரியாத போயிடும். இந்த பச்சை ஒந்திக்கெல்லாம் அதுக்கு எதுக்கு சுவாமி அப்படி ஒரு சேஃப்டியை கொடுத்துருக்காரு அப்படின்னா, எதிரிகள் கண்ணில் படாத இருக்கணுங்கிறதுக்காக அந்த கலருக்கு தன்னை மாற்றி கொடுத்துன்னா, இந்த கலர் கான்ட்ராஸ்டாக இருந்தால் தான் விவகாரமே. ஒரே கலராக இருந்துன்னா விவகாரம் இல்லை, தெரியாது. இவர் மஞ்சேன்னு புடவே இல்லை, பச்சை பச்சேன்னு பார்டர் இருந்துன்னா பளிச்சுன்னு தெரியுது, செல்ஃப் பார்டர்னால் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. அது மாதிரி இவர் தன்னோட உடம்பு கலருக்கு மேட்சாக இருக்கணும்னு பார்த்தாரு. இந்த மரத்தோட கலர் தான் அதுக்கு மேட்சாச்சு, சூட்டாச்சு. அதனால் அதில் உட்காந்து பார்த்தார். இதைத்தான் வெள்ளைக்காரன் கேமஃப்ளாஜ்னு ஒரு டெக்னிக்காக மிலிட்ரியில் வச்சுன்னு இருக்கான் அப்படின்னு ஆரம்பித்தா பெரியவா. இராணுவத்தில் பார்த்தீங்கன்னா கேமஃப்ளாஜ்னு பேர், அதுக்கு பேர். அதாவது இந்த மிலிட்ரி ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே கச்சாமுச்சான்னு செடி கொடியெல்லாம் வச்சுட்டு தலையில் கேப்லேயே செடி கொடியெல்லாம் வச்சுட்டு, எதுக்குன்னா மேலேருந்து ஃப்ளைட்டில் எதிரி பார்த்தான்னா இவன் கீழே வெள்ளை வெள்ளையேன்னு ட்ரெஸ்ஸை போட்டு நின்னா நேராக குண்டை போட்டுட்டு போயிட்டே இருப்பான் தலை மேலே. அப்படி இல்லாத அங்கேருந்து பார்க்குறதே இது ஆளா மரமா செடியா புல்லா புதரா ஒன்றும் தெரியாத அவனை குழப்பணும். அப்படி தப்பிக்கிறதுக்கு இது ஒரு வழி. அதனால இந்த கேமஃப்ளாஜ் டெக்னிக் நம்ம ராமாயணத்துலேருந்து தான் போயிருக்கு. அதைத்தான் வால்மீகி சொல்லியிருக்க, அதைத்தான் ஆஞ்சநேயர் அடாப்ட் பண்ணினார். அதனால தான் சிம்சுபாகுவில் உட்காந்து தேடினார். அதனால தான் ராவணன்ட்ட மாட்டிக்கல. இது சொன்னோன்னு அந்த உபன்யாசகர் அழுதர், நமஸ்காரம் பண்ணர். இப்படி ஒரு ராமாயண சுந்தரகாண்ட உபன்யாசம் இன்றைக்கி தான் பெரியவாள்கிட்ட கேட்டேன் அப்படின்னு. உடனே பெரியவா சொன்னால், இதை எதுக்காக நான் உங்ககிட்ட சொன்னேன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஏதோ ததோ இந்த பரிஷ்ராந்தம்னு கிடுகிடுன்னு ஸ்லோகத்தை சொல்கிறது அர்த்தத்தை சொல்கிறதுன்னு இருக்கக்கூடாது. ஜனங்களுக்கு நாம் ஒரு விஷயத்தை சொல்கிறதே அதில் உள்ளர்த்தம் என்ன வெளி அர்த்தம் என்ன, அதுக்கு இன்னும் தத்துவ ரீதியாக என்னென்ன அர்த்தம், எப்படி இல்லாமல் அதை விவரித்து சொன்னால் ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதை பூர்ணமாக அவளுக்கு சொல்லி அதில் உண்டான நல்லது கெட்டது எல்லாத்தையும் தெரிய முடியுமா சொல்லணும். அப்படி சொன்னாக்க அவளுக்கு கேட்குறவாளுக்கு இன்னும் ஆர்வம் ஜாஸ்தியாகும், அதை படிக்கணும்னு தோணும். இவ்வளோ விஷயம்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம ஏதோ ராமாயணம் சுந்தரகாண்டம்னா ஏதோ கடன் தீர்றதுக்குன்னு ஒரு சம்பிரதாயமாக வச்சுருந்தோம்னா
அது கடனேன்னு தான் படிக்கிறோம். அதில் இவ்வளவு ரசிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நம்மளோட பார்வையே வேறு விதமாக போயிடும், அதில் ஊறி போயிடும் மனசு. அப்படி ஊறணும். எதுக்காக சொன்னேன்னா, நீ நன்னா உபன்யாசம் பண்ணுற, 99 தரம் சொல்லியிருக்க, இன்னுமே உபன்யாசம் பண்ணுறதே இதை மாதிரி இல்லாமல் அந்த விஷயத்தில் எடுத்து சொல்லி நம்மளோட பெருமை எவ்வளோ உள்ள விஷயங்கள்லாம் ஜனங்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக